ஃபெஞ்சல் புயல் மழையால் பாதிக்கப்பட்ட கடலூர் மாவட்டத்தில் தற்போது மத்திய குழு அதிகாரிகள் நேரில் ஆய்வு செய்து வருகின்றனர். ஃபெஞ்சல் புயல் காரணமாக அதிக கனமழை பெய்ததால் கடலூர், விழுப்புரம், திருவண்ணாமலை, கிருஷ்ணகிரி, தருமபுரி, கள்ளக்குறிச்சி உள்ளிட்ட 14 மாவட்டங்களில் பெரும் பாதிப்பு ஏற்பட்டுள்ளது. இந்த நிலையில் தமிழக வெள்ள சேதங்களை நேரில் பார்வையிட மத்திய அரசின் உள்துறை இணைச் செயலாளர் ராஜேஷ் குப்தா தலைமையில் 7 பேர் கொண்ட குழு தமிழகம் வந்திருக்கிறது. இவர்கள் நேற்று விழுப்புரம் மாவட்டத்தில் ஆய்வு செய்தனர். இன்று காலை கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் வெள்ள சேதங்களை பார்வையிட்டனர். வடமருதூர் கிராமத்தில் மத்திய குழுவினர் பார்வையிட்ட போது சேதமடைந்த பயிர்களை காட்டிய விவசாயிகள் தங்களுக்கு உரிய இழப்பீடு வழங்க வேண்டும் என வலியுறுத்தினர். இதனிடையே கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் இதுவரை எடுக்கப்பட்ட கணக்கெடுப்பின்படி 134 கோடி ரூபாய் அளவுக்கு சேதம் ஏற்பட்டிருப்பதாக மாவட்ட ஆட்சியர் பிரசாந்த் செய்தியாளர்களிடம் தெரிவித்தார். 134 கோடி கிட்ட நம்ம இப்போ இருக்கிற ஃபுல்லாக நம்ம முழுமையாக இன்னும் கணக்கெடுத்து முடிக்கல. ஹைவேஸை பொறுத்த வரைக்கும் அவங்க எடுத்து முடிச்சுட்டாங்க. ஊரக வளர்ச்சித்துறையில நிறைய சாலைகள் இருக்குது. 3000க்கும் மேற்பட்ட கிலோமீட்டர், 3000க்கும் மேற்பட்ட ரோடுகள் இருக்குது. ஸோ இது எல்லாமே எடுத்து முழுமையாக கணக்கெடுத்து முடிக்கல. வந்த நிலவரத்தின் அடிப்படையில் 134 கோடி கேட்கப்பட்டுள்ளது. கூடுதலாக விரிவான அறிக்கை. இதனிடையே மத்திய குழுவினர் தற்போது கடலூர் மாவட்டத்தில் வெள்ள சேதங்களை நேரில் பார்வையிட்டு ஆய்வு செய்து வருகின்றனர். கடலூர், குறிஞ்சிப்பாடி, பஞ்சுட்டி ஆகிய இடங்களில் வெள்ளத்தால் சேதமடைந்த பயிர்கள், சாலைகள், வீடுகள் ஆகியவற்றை மத்திய குழுவினர் நேரில் பார்வையிட்டு ஆய்வு செய்து வருகின்றனர். பகண்டை மற்றும் மேல்பட்டம்பாக்கம் ஆகிய இடங்களில் வெள்ள பாதிப்பை ஆய்வு செய்த மத்திய குழுவிடம் தமிழக அரசின் அதிகாரிகள் சேத விவரங்களை எடுத்துக் கூறினர். தொடர்ந்து மாவட்டத்தின் பிற பகுதிகளில் மத்திய குழு அதிகாரிகள் வெள்ள சேதங்களை நேரில் பார்வையிட்டு வருகின்றனர்.